வணக்கம், நான் உங்கள் குழந்தை மருத்துவர் டாக்டர் பிரதீப் குமார், கீத் ஹாஸ்பிட்டல், கலியக்காவிளை. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ் அண்ட் ஆஸ்மா. ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ் இதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ரொம்ப சின்னதா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கக்கூடிய பூச்சி அப்படின்னு சொல்லலாம். எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெட்ல மேட்ரஸ், பில்லோ, பெட்ஷீட் கவர், பில்லோ கவர், இந்த மாதிரியான சோஃபாஸ் அண்ட் கார்பெட்ஸ், ஸ்டஃப்டு டாய்ஸ், க்ளோத்ஸ், இதில் எல்லாமே இந்த டஸ்ட் மைட்ஸ் இருக்கும். மனுஷ உடம்புல இருந்து கீழே விழக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ், இதுதான் இந்த டஸ்ட் மைட்ஸோட சாப்பாடு. இந்த டெட் ஸ்கின் செல்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் டஸ்ட் மைட் ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் மோஷன் போகும். ஒரு பெட்டில் 1 lakh டஸ்ட் மைட்ஸ் இருக்கும். ஸோ 1 டேலேயே பார்த்தீங்கன்னா 20 lakh ஸ்டூல் பெல்லட்ஸ் ஒரு பெட்டில் இருக்கும். பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தட்டி தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இந்த ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ் மற்றும் அதனோட ஸ்டூல் பார்ட்டிகல்ஸ் ஏர்போர்ன் ஆயிடுது. அதை குழந்தைங்க இன்னேல் பண்ணும்போது அவங்களுக்கு ஆஸ்மா சிம்டம்ஸ் வருது. ஸோ நம்ம எப்படி இதை தடுக்கலாம்? க்ளீன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தட்டாமல் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். பில்லோ கவர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ் உள்ளே போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் பேபிக்கு வீசிங் இருந்ததுன்னா ஸ்டஃப் டாய்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற விஷயத்தோட நாளை சந்திக்கலாம். நன்றி.